ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான வீடியோவாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ யாராச்சும் யூடியூப் சேனல் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லைனா யூடியூப் சேனல் இப்போ ஸ்டார்ட் பண்ணி எந்தெந்த கீர்ஸ்லாம் வாங்கணும்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பட்ஜெட் ரேஞ்சிலையும் என்னென்னலாம் கீர்ஸ் இருக்குது அண்ட் ஓரளவுக்கு ஒரு மிடில் ரேஞ்ச், அதாவது ஒரு 2000 எந்தெந்த மாதிரிலாம் கீர்ஸ் இருக்குன்றதான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொம்ப நாள் கழித்து நம்மளுடைய ஸ்டுடியோவில் சர்வேஷ் வந்திருக்கான். ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்டது மாதிரியே இப்போ சர்வேஷ் நம்மளுடைய ஸ்டுடியோக்குள்ளார ரீஎன்ட்ரி ஆயாச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் எப்பயும் இல்லை, இப்போ நான் எப்பயாச்சும் வந்துட்டு இருப்பேன், என்னதான் இவன் கூப்பிட மாட்டேங்கிறான். ஸோ அதனால் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. இப்போ அவனை வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, இப்போ நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் என்னென்னலாம் கீர்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ இதெல்லாமே கன்ஃபார்மாக உங்களுக்கு தேவை. நீங்கள் இதெல்லாம் வாங்கியே தான் ஆகணும், வாங்கினா தான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்லாம் நான் சொல்ல வரலை. நான் உங்களுக்கு சப்போஸ் எதெல்லாம் தேவையோ அது மட்டும் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்க. இல்லைனா நீங்கள் இந்த கேஜெட்ஸ்லாம் இல்லாமலே கூட நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதனால் நான் கன்ஃபார்மாக நீங்கள் இது வாங்குங்க, வாங்கினா தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண முடியும், இல்லைனா ஸ்டார்ட்டே பண்ண முடியாது அப்படின்லாம் நான் சொல்லலை. ஓகே, இப்போ நம்ம தேவையான கீர்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ நம்ம இதை மொத்தமாக 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா பட்ஜெட் ரேஞ்சு, அதாவது 500லேருந்து ஒரு 800. ஸோ அது உங்களுடைய தேவையை பொறுத்து நீங்கள் எந்தெந்த கேஜெட்ஸ்லாம் வாங்குறீங்களோ அதை பொறுத்து இதோட ப்ரைஸ் மாறும். அண்ட் செகண்டாக பார்த்தீங்கன்னா 3Kக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் சொல்லுவேன். அண்ட் தேர்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் ஒரு vlogging சேனல், அதாவது வெளியிலலாம் போய் வீடியோஸ் எடுக்கிறீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி யாராச்சும் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ட்ரைபோர்ட்லாம் தேவைப்படாது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு கொரில்லா போட்ஸ் அந்த மாதிரி தானே தேவைப்படும். அந்த மாதிரி vloggingக்கு தேவையான கேஜெட். ஸோ இந்த மாதிரி நம்ம 3 டைப் ஆஃப் கேஜெட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இருந்தீங்கன்னா உங்களால் கன்ஃபார்மாக ட்ரைபோர்ட் வாங்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கை வாங்கினாலே போதும். ஸோ செல்ஃபி ஸ்டிக்கும் அண்ட் இன்னும் ஒரு சில கேஜெட்ஸ்லாம் வச்சு நம்மளாலேயே ட்ரைபோர்டை மேக் பண்ண முடியும். அதுக்கான வீடியோ லிங்க் ஐ கார்டில் கொடுக்குறேன். கொஞ்சம் ஓல்டு வீடியோ தான், பட் அதில் உள்ள ட்ரிக்கு இப்போ வரைக்குமே நிறைய பிகினர் யூடியூபர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மறக்காமல் அந்த வீடியோ லிங்கை போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் சப்போஸ் நம்ம ஒரு மிட் ரேஞ்ச் பட்ஜெட்குள்ளார வந்தோம்னா நம்மளுக்கு டிஜிடெக்லேருந்து DTR 550LW அப்படிங்கிற ஒரு மாடல் நம்பரில் ஒரு ட்ரைபோர்ட் இருக்குது. நீங்கள் 300க்குள்ளார ஏதாச்சும் ஒரு ட்ரைபோர்ட் தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி எந்த ட்ரைபோர்டுமே வாங்காதீங்க. ஓரளவுக்காச்சும் ஒரு நல்ல ட்ரைபோர்டாக வாங்குங்க, பிராண்டடாக பார்த்து வாங்க. லைக் மைக்குனா போயா மைக்கு, JBL, ஸோ இந்த மாதிரி ஒரு சில நல்ல பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த பிராண்டில் உள்ளதாக பார்த்து கொஞ்சம் வாங்க. ஸோ அப்போ தான் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ நானுமே 300க்குலாம் ட்ரைபோர்டு வாங்கியிருக்கேன். பட் அதெல்லாம் நான் இப்போலாம் யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா அதெல்லாமே உடஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரைபோர்ட்லாம் வாங்கலாம், பட் நீங்கள் அது பொக்கிஷம் மாதிரி பார்த்து வச்சுக்கணும். இல்லைனா கன்ஃபார்மாக உடைய தான் செய்யும். ஒரு வாட்டி கீழே விழுந்தாலே உடஞ்சிரும். அண்ட் ரஃப்பான ஹேண்டிலிங் லைக் பீரோல் ஷாட்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நிறைய டைம் நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ட்ரைபோர்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த மாதிரி ட்ரைபோர்ட்ஸ்லாம் லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை தனியாக கண்டு வர்றது கூட நிறையவே சான்சஸ் இருக்குது. எனக்கும் அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ அதனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ட்ரைபோர்டு வாங்குறீங்கன்னா நல்ல ட்ரைபோர்டாக வாங்க. எல்லாம் நீங்கள் செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரைபோர்டை மேக் பண்ணிக்கோங்க. அண்ட் vloggers-க்குன்னு ட்ரைபோர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபி ஸ்டிக்கே கூட உங்களோட ட்ரைபோர்டை யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் மேலே ஏதாச்சும் ஒரு மைக்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃபி ஸ்டிக் செட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ட்ரைபோர்டு வாங்க வேண்டியதாக தான் இருக்கும். பட் நம்மளுக்கு தேவையான, அதாவது இந்த 300 rupees ட்ரைபோர்டு அண்ட் இந்த மாதிரி டிஜிட்டல் DTR 550LW அந்த பெரிய ட்ரைபோர்டெலாம் நம்மளுக்கு தேவையில்லை vloggers-க்கு. ஸோ நானே கூட டிஜிடெக் DTR 550LW, இப்போ எவ்வளோ பெரிய மாடல் நம்பரு, சரி அதில் விடுங்க. டிஜிடெக் பிராண்டில் உள்ள ட்ரைபோர்டு தான் நானுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாகவே. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். vloggers-க்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 விதமான ட்ரைபோர்டு இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கொரில்லா போடுன்ற ஒரு ட்ரைபோர்டு இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற 2 ட்ரைபோர்டுமே சூப்பராகவே பெண்ட் ஆகும் தான் சொல்லலாம். ஸோ அதில் நான் ஃபஸ்ட் ஒன் கொரில்லா போடுன்ற சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ லிங்க்மே நம்ம போட்டிருக்கோம். முடிஞ்ச ஐ கார்டில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளுக்கு ஆக்டோபஸ் லெக்னு இன்னொரு
ட்ரைபோர்டுமே வந்து இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து 2 விதமான ட்ரைபோர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த ட்ரைபோர்ட் பிடிச்சிருக்கோ ஸோ நீங்கள் வந்து அது வாங்கிக்கலாம். எல்லா பை லிங்க்ஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டிஜிடெக் பிராண்டில் உள்ள ட்ரைபோர்டோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1300 1500 வருது. ஸோ அது வந்து அடிக்கடி வேரி ஆகிக்கிட்டே இருக்குது, எப்போ வேணாலும் ப்ரைஸ் டிஃபர் ஆகலாம். அண்ட் நீங்கள் வந்து கொரில்லா போர்டு இல்லைனா ஆக்டோபஸ் லெக் ட்ரைபோர்டு வாங்குறீங்கன்னா ஸோ அந்த மாடல் பொறுத்து உங்களுக்கு வந்து 400 500 rupees வரும். அண்ட் இப்போ நம்ம வந்து மைக் கேட்டகரிக்கு வரும். ஸோ இதில் வந்து பட்ஜெட்டில் இருக்கவங்களுக்கு மைக் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஹெட்ஃபோனே வந்து மைக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். சப்போஸ் உங்களோட ஃபோனில் வந்து மைக்ஸ் அதாவது எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் ஆகலைன்னா ஓப்பன் கேமரான்ற ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்பில் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து யூடியூப்லேயே வீடியோ இருக்குது. அண்ட் நம்மளுமே வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதுவுமே ஐகார்டில் தரேன். அதுவே வந்து நான் ஒரு மைக்காகவே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து போயா M1ன்ற ஒரு ஒயர்டு மைக் இருக்குது. ஸோ அந்த மைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 900 rupeesக்குள்ளார வருது. பட் இதுவே வந்து vloggers-க்கு இந்த மைக் வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் கன் மைக் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஒயர்டு மைக், எங்கே பார்த்தாலும் இந்த ஒயரை தூக்கிட்டு தெரிய முடியாது. பட் அதுவே நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் கன் மைக் வாங்கிட்டீங்கன்னா உங்களோட ட்ரைபோர்டுக்கு மேலேயே, அதாவது அந்த கொரில்லா போர்டு இல்லைனா அந்த ஆக்டோபஸ் லெக் ட்ரைபோர்டு மேலேயே நீங்கள் வந்து இந்த ஷார்ட் கன் மைக்ஸ் நம்மளால் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவுமே வந்து போயா பிராண்டில் உள்ள மைக் தான். அண்ட் இதோட மாடல் நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1300 1500 rupees வருது. அண்ட் இதை பற்றின வீடியோவுமே நம்ம வந்து போட்டிருக்கோம், மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து லைட் கேட்டகரிக்குள்ளார வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பட்ஜெட் ரேஞ்செலாம் நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் இருக்க டியூப் லைட்டையும் எல்இடி பல்பையுமே நீங்கள் வந்து உங்களுடைய லைட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு போதுமான அளவு லைட்டிங் தான் பட்ஜெட்டில். பட் அதுவுமே நீங்கள் வந்து உங்களுக்கு முன்னாடி லைட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பின்னாடி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது வீடியோவோட கிளாரிட்டி. அண்ட் அதுவே பட்ஜெட்லேயே இன்னொரு ஆல்டர்னேட்டிவும் இருக்குது. ஸோ நீங்களே வந்து ஒரு எல்இடி பல்பை வச்சு உங்களால் சாஃப்ட் பாக்ஸ் கூட மேக் பண்ண முடியும். ஸோ அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே வந்து யூடியூப்லேயே போட்டிருக்காங்க. ஸோ அதில் நீங்களே போய்ட்டு எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை நான் வந்து சாஃப்ட் பாக்ஸ் மேக் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து ஏதாச்சும் ஒரு லைட் நான் வந்து வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ரிங் லைட் நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ அது வந்து 400 rupees தான் வருது. ஸோ அது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். அண்ட் இப்போ நம்ம வந்து இந்த 3K பட்ஜெட்டுக்கு வந்துடுவோம். ஸோ இந்த 3K பட்ஜெட்லேயுமே நான் வந்து இந்த ரிங் லைட் தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் வெளியில் போய் வீடியோ எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைட் வந்து மேக்ஸிமம் தேவையில்ல. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய பேக்ரவுண்ட் கேட்டகரிக்கு வந்துடுவோம். ஸோ இதான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கேட்டகரி. சப்போஸ் நீங்கள் வந்து உட்காந்து பேசுகிற சேனல் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா, லைக் டெக் சேனலில் வச்சுருந்தீங்கன்னா, பட் vloggers-க்கு வந்து நீங்கள் எப்படியும் வந்து வெளியில் போய் அப்படி தான் வீடியோ எடுப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பேக்ரவுண்ட் இருக்க போகிறதில்ல. சப்போஸ் நீங்கள் வந்து பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ளார பேக்ரவுண்ட் செட்டப் பண்ண போகிறீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து ஐகார்டில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 300 400 நம்மளால் வந்து அந்த மாதிரி ஒரு RGB பேக்ரவுண்டை நம்மளால் மேக் பண்ணிட முடியும். ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து பிடிக்கலன்னா நீங்கள் வந்து அதே 400 பட்ஜெட்லேயே நீங்கள் வந்து பிளாக் ஸ்க்ரீன் இல்லை க்ரீன் ஸ்க்ரீன் இல்லை ஒயிட் ஸ்க்ரீன் இந்த மாதிரி கலராக மல்டி கலரில் வந்து ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் வந்து அதை வாங்கிக்கலாம். பட் இந்த ஸ்க்ரீனில் உள்ள ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன் வாங்கும்போது உங்களுக்கு வந்து ட்ரைபோர்ட்லாம் வந்து சேர்ந்து வராது. ஸோ அதாவது அந்த ஸ்க்ரீனை மாட்டுறதுக்கான ஒரு ஸ்டாண்டு ட்ரைபோர்ட்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து சேர்ந்து வராது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நிறையா ஸ்ரிங்கிள்ஸ், அதாவது கசிங்கி வந்து நிறையா இருக்கும். ஸோ அதனால் உங்களோட பேக்ரவுண்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி மல்டி கலர் RGB பேக்ரவுண்டே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் அதே தான் நம்மளுக்கு வந்து இந்த 3K பட்ஜெட் ரேஞ்சுக்கும். ஸோ இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து இந்த வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து இது எல்லாமே சேர்ந்து எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பட்ஜெட் ரேஞ்சில் நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 400 800 உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். சப்போஸ் நீங்கள் வந்து ரிங் லைட் வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு 400, நீங்கள் வந்து ரிங் லைட் வாங்காமல் வெறும் பேக்ரவுண்ட் மட்டும் செய்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு 400. ஸோ இந்த மாதிரி 400 800 ஆகும். ஸோ நீங்கள் வந்து ரெண்டுமே பண்ணுறீங்கன்னா 800 இல்லைனா 400 மட்டும்தான் ஆகும். அண்ட் மேக்ஸிமம் நம்ம வந்து வீட்டில் உள்ள ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கோன்றதுனால அதிகமாக வந்து இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு காஸ்ட் ஆகலை. அடுத்தது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு. ஆமாங்க, 3000 3300 3200 நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ இது வந்து நான் மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து நான் இவ்வளோ சொல்கிறேன். இது கம்மியாகவே தான் வந்து வரும் கன்ஃபார்மாக. ஸோ இது வந்து மேக்ஸிமம் ப்ரைஸ். சப்போஸ் இது தாண்டிடுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவீங்களே, என்னடா இவ்வளோ தான் சொன்னேன் ஆனால் இவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் வந்து எல்லாத்துக்குமே இந்த மேக்ஸிமம் ப்ரைஸாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் சொல்கிற ப்ரைஸை விட கன்ஃபார்மாக கம்மியாக தான் இருக்கும். vlogging ப்ராடக்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1.8K 2K வரும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு vlogging ரிங் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். vlogging ரிங்னா என்னன்னு தெரியலனா கூட
அந்த வீடியோவில் நம்ம அதை பற்றியும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நம்ம வந்து கொலாபரேஷன் தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் போயிட்டு அந்த வீடியோவை முக்கியமாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் மறக்காம மீண்டும் உங்க அடுத்த சந்திக்கலாம். டாடா, பாய் பாய், see you, bye.